Hi guys, கொஞ்ச நாளாவே நாசால பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைனா சுனிதா வில்லியம்ஸ் and பேரி வில்மோர் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. எதனால பிரச்சனை எப்போ ரிட்டர்ன் ஆக போறாங்க பூமிக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜூன் 5ஆம் தேதி பூமியில இருந்து விண்வெளி கிளம்புறாங்க. இவங்களோட பிளான் பாத்தீங்கன்னா மொத்தம் 7 days தாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனை போயிட்டீங்கன்னா 55 நாள் ஆச்சுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா பூமிக்கு ரிட்டர்ன் ஆகல. சோ இந்த பிரச்சனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சுனிதா வில்லியம்ஸ்னா யாரு? 1965 அமெரிக்கால பிறக்குறாங்க. ஆனா இவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. இவங்க அப்பா பேர் தீபக் பாண்டியா. இவங்க யாருன்னா பெரிய நியூரோலஜிஸ்ட் டாக்டருங்க. சுனிதா வில்லியம்ஸ் யாருன்னா அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி ஆபீசர். அது மட்டும் இல்லாம ஃபார்மர் ரெக்கார்ட் ஹோல்டர் ஃபார் த மோஸ்ட் ஸ்பேஸ் ஒர்க் பை எ வுமன் அண்ட் மோஸ்ட் ஸ்பேஸ் ஒர்க் டைம் ஃபார் எ வுமன். சோ இந்த ரெண்டு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. இவங்க என்ன படிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் பிசிக்கல் சயின்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவல் அகாடமியில முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட். இது எங்க முடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா புளோரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுதான் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அவார்டு கிட்ட வாங்கியிருக்காங்க. போயிங் ஸ்டார்லைனர் என்ன? இது ஒரு வகையான ஸ்பேஸ் கிராஃப்ட்ங்க. இதை என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ராக்கெட் மூலமா செலுத்தி விண்வெளியில ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த ஸ்டார்லைனர் யார் தயாரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா போயிங் கம்பெனி தாங்க தயாரிக்கிறாங்க. போயிங் ஸ்டார்லைனர் பாத்தீங்கன்னா 2019 டெஸ்ட் பண்றாங்க. அப்போ ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறமா 2021 டெஸ்ட் பண்றாங்க. அப்போயும் ஃபெயிலியர் ஆகுது. கடைசியா பாத்தீங்கன்னா 2024 தாங்க டெஸ்ட் பண்ணி சக்சஸ் ஆகுது. ஆனாலும் அங்க சின்ன பிரச்சனை ஏற்படுது. சரி பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க தைரியமா பண்றாங்க. ஏன்னா சின்ன பிரச்சனைனால ஸ்டார்லைனர்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் டாக்கிங் பண்ணாங்க. டாக்கிங் என்னன்னா பார்க் பண்றது. சோ அவங்க பார்க் பண்றாங்க. பார்க் பண்ணிட்டு அங்க உள்ள எல்லா வேலைகளையும் முடிக்கிறாங்க. ஃபுல்லா ரிசர்ச் பண்றாங்க. என்னென்ன தேவை, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க. ஸ்டார்லைனர்ல பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு மூலமா தாங்க இப்ப அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. இங்க என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஹீலியம் லீக்கேஜ், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் சொல்லிட்டு பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறமா ப்ரொபோஷன் வால். இந்த 3 பிரச்சனை உண்டா இருக்கு அந்த ஸ்டார்லைனர்ல. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க சரி பண்றாங்க. பட் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அதனால ஸ்பேஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆக முடியாம இருக்காங்க. சோ இதுக்கு என்ன வழிகள் சொல்லிட்டு இப்போ நாசா பாத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ், எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு. மேபி நாசா இவங்க மூலமா ஹெல்ப் கேட்கலாம், கேட்காம போகலாம். நாசா என்ன சொல்றாங்கன்னா எங்களோட முடிஞ்ச வரைக்கும் இதை நாங்க சரி செஞ்சு நாங்க கீழே கொண்டு வந்துடும் சொல்லி சொல்றாங்க. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நாட்கள் போக போக என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் மெஷின்ல வீக் ஆகுது. அது மட்டும் இல்லாம போன் ஸ்ட்ரென்த்ல வீக் ஆயிட்டு இருக்கு. என்ன கிரேவிட்டி இல்லனால இதை சரி செஞ்சுட்டா கண்டிப்பா கீழே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க என்ன பிரச்சனைனா ஸ்டார்லைனர் அங்க பாத்தீங்கன்னா பேட்டரி ஒன்று இருக்கு. அந்த பேட்டரி கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 90 days தான் அங்க டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்பவே பாத்தீங்கன்னா 60 நாள் கிட்ட ஆச்சு. 30 நாள் தான் இருக்கு. ஸோ 30 நாட்குள்ள அவங்க சரி பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான் வச்சிருக்காங்க எமர்ஜென்சியா. ஸோ அதுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்கதான் செய்யுது. அதை தாண்டி பண்ணிட்டாங்கன்னா இது பெரிய விஷயம். நாசா என்ன சொல்றாங்க, இதுக்கான வேலையை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு வீக்ல கண்டிப்பா நாங்க இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடும். இதுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை சரி செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்கள சேஃப்டியா கீழே இறக்கிறோம் சொல்லியிருக்காங்க. வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. பட் நடக்குமா நடக்காதா இதை கமெண்ட் பண்ணுங்க.